ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நித்யானந்த தியான பீடத்திலிருந்து திரு சுந்தரேஸ்வர மகாராஜ் அவர்களும் மற்றும் சில சன்னியாசிகளும் இணைந்திருக்காங்க. கடந்த 3 நேர்காணல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜபாளையத்திலும் சேத்தூரிலும் இருக்கக்கூடிய நித்யானந்த தியான பீடங்கள் மீது நடைபெறக்கூடிய அத்துமீறல்கள் குறித்தும் அங்க இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு பல்வேறு தரப்புல இருந்து பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா அவங்க தாக்கப்படுறாங்க. பெண்கள் என்று பார்க்காமல் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதற்கான விஷயங்களை நம்ம இன்டர்வியூ மூலமே பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நித்யானந்த தியான பீடத்துக்கு ஆதரவாக வந்திருக்கிறதா கூறப்படுது. ஸோ முதல்ல இருந்து இந்த பிரச்சனை எங்க இருந்து துவங்குது, இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கோர்வையா சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாங்கய்யா, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசு தமிழா பேசு நேயர்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி. நீங்கள் ஆக்சுவலாக நம்மளோட சைடில் இருக்கிற தரப்ப டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல விருப்பப்பட வேண்டியது என்னன்னா, கைலாசத்துக்கு ஃபேவரபிளா மதுரை ஹைகோர்ட்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. நம்மளுக்கு ஃபைனல் அப்சல்யூட் ஸ்டே ஆர்டர் வந்திருக்கு. நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் போலீஸா இருக்கட்டும் இல்ல மற்ற யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரான ஸ்டே ஆர்டர் நம்ம பக்கம் வந்திருக்கு. ஸோ வெற்றிகரமா கைலாசா இந்த விஷயத்துல கைலாசா ராஜபாளையம் மற்றும் கைலாசா சேத்தூர்ல நடக்கப்படுற இந்த அட்டாக் விஷயத்துல நம்ம வெற்றிகரமா இருக்கோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விப்படி என்ன நடந்திருக்கு, இப்போ எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம நேர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்பட வேண்டியது என்னன்னா, இந்த ஹோல் கைலாசா ராஜபாளையம் மற்றும் கைலாசா சேத்தூர்ல நடக்கிற இந்த அட்டாக் இது ஒரே ஒரு ஐசோலேட்டட் அட்டாக் கிடையாது. இது கைலாசா மேலையும் பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் மேலையும் நடத்தப்படுற ஒரு தாக்குதல், ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஒரு குளோபல் அட்டாக் தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா நம்மளால பார்க்க முடியாது. நம்ம எதனால அட்டாக் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் பரமசிவனின் நேரடி அவதாரமா இருந்து இந்த சனாதன இந்து தர்மத்தை எந்த மாதிரி அவர் நிலைநாட்டுறாரோ, எப்படி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அதை பல ஹிந்து விரோத தீய சக்திகள் அதை அழிக்கணும், அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற முயற்சி தான் இது எல்லாமே. நம்மளோட ஹிஸ்டரி கைலாசா ராஜபாளையம் மற்றும் சேத்தூர்ல இருக்கிற ஹிஸ்டரி ஒரு வாரம் 10 நாள் இவ்வளவு சீக்கிரமான விஷயம் கிடையாது. நம்மளது 20 வருஷத்துக்கும் மேற்பட்ட ஹிஸ்டரி. 2003ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளோட ஹிஸ்டரி இருக்கு. நம்ம கூட மா அச்சலா சுவாமி லைன்ல இருக்காங்க, ஜாயின் பண்ணிருக்காங்க. மா அச்சலா சுவாமி கைலாசா இந்தியாவோட லீகல் ஹெட். நீங்க ஆக்சுவலா ஷேர் பண்ணலாம் எப்படி நம்ம 2003ல இருந்து நம்மளோட தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு. 2003ல இருந்து ஆக்சுவலி நம்ம மிஷன் கைலாசா மிஷன் இந்தியால 2001ல இருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. 2003க்குள்ள நம்ம ஆல்ரெடி ராஜபாளையம் சேத்தூர் இந்த ஊர்ல நம்ம நிறைய மக்களை ரீச் பண்ணி நம்மளோட மெடிடேஷன் ப்ரோக்ராம், யோகா ப்ரோக்ராம் இது எல்லாமே பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆனா. ஆக்சுவலி அங்க நம்மளுக்கு ஒரு பெரிய ஹியூஜான ஃபாலோயிங் வந்துடுது. ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ்ல 2007க்குள்ள நம்ம என்ன நினைச்சோம்னா, மக்களே அவங்க எல்லாருமே கேட்டா நம்ம ஊர்ல நீங்க ஒரு ஆசிரம், ஒரு ஆதீனம் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா பெங்களூர்ல இருந்து வர்றது போறது கஷ்டமா இருந்தது. சோ அப்போ 2007ல நம்ம நித்யானந்த தியான பீட்டம், நம்ம பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல ப்ராப்பர்ட்டிஸ் ராஜபாளையம் அண்ட் சேத்தூர் இந்த ஊர்ல நம்ம அக்வயர் பண்ணோம். நிறைய வகையா கிஃப்ட் டீட் வழியா, செட்டில்மெண்ட் டீடு, சேல் டீடு, இது எல்லாமே போட்டு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்வயர் பண்ணினது. இதுல இருந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் தான் கணேஷ் கொடுத்தது ப்ராப்பர்ட்டி. இது நம்ம அக்வயர் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்தே நாங்க சேவைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன் அ வெரி பிக் வே. ஆக்சுவலி நம்ம பார்க்கலாம், பகவான் நித்யானந்த பரமசிவன் அவரு அந்த ஊருக்கு வரத்தே என்ன ஒரு ஹியூஜான வார்ம் வெல்கம் ரிசப்ஷன் அவருக்கு. ஏன்னா எல்லாருமே பெனிஃபிட் பண்ணா சுவாமிஜியோட ப்ரோக்ராம்ஸ்னால, அவரோட டீச்சிங்ஸ்னால, அவரோட தீட்சைனால. சோ
அங்க வந்து நம்ம 2007ல ப்ராப்பர்ட்டி வாங்கின உடனே நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றது, ஒரு ஹியூஜ் மெடிடேஷன் ஹால், கோஷாலா, அங்க இருக்கிறது அந்த ரெசிடென்ட் வாலண்டியர்ஸ்க்கு அகாமடேஷன், பில்டிங்ஸ், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்றது, இது எல்லாமே நம்ம அங்க தொடர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறத பகவான் ஒரு டைம் அங்க வர்த்த 2000 3000 விட கம்மி நம்ம பீப்புளே பார்த்துட்டல. இதுல நம்ம பார்க்கலாம் ஒரு இன்ச், அந்த பூமியோட ஒரு இன்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி, இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணி, இந்த அக்ரிகல்ச்சர் கூட எப்படின்னா அந்த வரது அந்த ப்ரொடியூஸ் வந்து ரைஸ் இருக்கலாம், ஃபுட் வேற பல்சஸ் இருக்கலாம், அது எல்லாமே நம்ம ஒரு டைம் வந்து கோயில்ல சமர்ப்பிச்சுட்டு அந்த பிரசாதமா அதை வாங்கிட்டு அதுல இருந்து குக் பண்ணி அது அன்னதானமா சர்வ் பண்றது. இதுதான் பகவான் நித்யானந்த பரமசிவன் அவரோட அன்னதானோட பிரின்சிபல். கோயில்ல அதை கொடுத்துட்டு பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அந்த தெய்வங்களுக்கு அதை அர்ப்பிச்சுட்டு தென் அதோட பிரசாதம் வந்து எல்லாருக்கும் சேரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம், மெடிடேஷன் ப்ரோக்ராம் வந்து 2 days மெடிடேஷன் ப்ரோக்ராம் மினிமம், ஆனந்த ஸ்பூர்ணா ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதுல 2000 3000 பீப்புள் வந்து சேருவா. அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது, பகவான் வந்து அவங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டு லைஃபோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது. இதே மாதிரி ஒரு ஹியூஜ் மகா சப்தயாகம் சொல்லிட்டு 1008 ஹோமகுண்டாஸ், அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியில நம்ம வந்து 1008 ஹோமகுண்டா செட்டப் பண்ணிட்டு 7 டேட்டிஸ்க்கு நம்ம அதை ஆஃபர் பண்ணிட்டு அந்த டேட்டியோட ஆஃபரிங் பண்றத அந்த மந்திரம் உச்சாரணமோட மீனிங் சொல்லி பீப்புளை புரிய வச்சுட்டு அந்த ஹோல் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் வந்து மக்களுக்கு வந்து அது புரிஞ்சுட்டு ஏன் நம்ம இது பண்றோம், அந்த மந்திரத்தோட என்ன சிக்னிஃபிகன்ஸ், அதனால நம்ம எனக்கு என்ன பெனிஃபிட், அதே மாதிரி அந்த ஹோல் ஊருக்கு எப்படி அது பெனிஃபிட் ஆகுதோ அது வந்து பகவான் நித்யானந்த பரமசிவன் அவரே அந்த ஹோல் ப்ராசஸை லீட் பண்ணி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு ஹோல் டே அந்த ஹோமா நடந்துட்டு இந்த மாதிரி பல பெனிஃபிஷியல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த ஹோல் ஊரு அதுல இருந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. ஓகே மேடம், இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல நம்மளுடைய தியானபீடங்கள் இருக்கு. ராஜபாளையம், சேத்தூர் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க நாங்களாம் திருவண்ணாமலை போகும்போது பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ சேத்தூர் ராஜபாளையத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்காங்க? கிடையாதுங்கய்யா. இது ஆக்சுவலா பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து எங்க மேல ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட தாக்குதல், எங்க மேல தொடுக்கப்பட்ட தாக்குதல் தான் நான் சொல்லுவேன். இது வந்து பிரச்சனை கிடையாது, இது எங்க மேல தொடுக்கப்பட்ட தாக்குதல். இப்ப இந்த தாக்குதலை வந்து நம்ம பாக்குறப்போ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கண்டிஷன்ல தான் வந்து எல்லா இடத்துலயும் நடக்கப்படுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பீரியட்ல வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அதை பார்த்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. இன்ஃபேக்ட் நம்மளோட ஹிஸ்டரியில கூட இப்ப நம்ம பார்த்தோம் நாங்க கூடங்கயா. இப்போ அச்சனாமா வந்து எப்படி 2003 இருந்து நம்ம கண்டினியூஸா மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம். இப்ப 2010 எப்படியாவது இந்த அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுதான் வந்து அந்த கைலாச ராஜபாளையம் நடக்கப்பட்ட அட்டாக். அப்போ வந்து யூனிலேட்டரலா இந்த கணேசனுங்கிற நபர் வந்து யூனிலேட்டரலா வந்து இந்த கிஃப்ட் டீடை ரிவோக் பண்ண ட்ரை பண்றாரு. அது வந்து கோர்ட்ல வந்து 2 வருஷம் 2010 இருந்து 2012 வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஆனா எங்கேயுமே வந்து அவரால் லீகலா வந்து சான்ஸே இல்ல. ஏன்னா எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுல இருந்து அதை பார்த்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணி அதுக்கான டாக்ஸ் பே பண்றது எல்லாமே, எல்லா ஆதாரங்கள் எல்லாமே எங்க பக்கம் தான் இருக்கு. சோ அதனால அதை லீகலா அவருக்கு ஜெயிக்கிற வாய்ப்பே கிடையாது. சோ 2012 வந்து அவர் வந்து கைவிட்டுறாரு. ஓகே, இதுக்கு மேல லீகலா இது எதுவும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாபஸ் வாங்கிக்கிறாரு இந்த கேஸ. சோ 2012 வந்து நம்மளுக்கு கிளியரா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பியூட்ல எல்லாம் இல்ல, அது வந்து கைலாசத்தோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு 2012. ஆனா அதுக்கப்புறம் கூட அந்த தாக்குதல், ஏன்னா இப்ப வந்து லீகலா எதுவும் பண்ண முடியாது. சோ தாக்குதல்கள் வழியா லோக்கல் சந்திரன் அப்படிங்கிற அவரோட லேண்ட் மாஃபியா, அவரோட பிஓயா இருக்காரு. அவர் வந்து அங்க லோக்கல்ல இருக்கிற லேண்ட் மாஃபியா, அந்த லேண்ட் மாஃபியாவை யூஸ் பண்ணி எப்படியாவது தாக்கல் செஞ்சு அட்டாக் பண்ணி நம்மள அங்க வந்து விரட்டி விட்டுட்டு இல்லீகலா அந்த லேண்டை வந்து பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுற அந்த தாக்குதல்லாம் வந்து 2012 இருந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஆர்டர்ல பார்க்கலாம். இப்போ ஆர்டர்ல பாக்குறது வந்து நம்மளுக்கு 2012 வந்து கைலாசத்துக்கு தியானபீட்டத்துக்கு சாதகமா வந்த இந்த ஆர்டர் காப்பி. சோ அப்போ இல்லீகலா அட்டாக் பண்ணிக்கிட்டே வராங்க.
ஸோ 2012 13 14 15 16 சொல்லிட்டு கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. இது வந்து 29ல ரொம்ப ஹையா எஸ்கலேட் ஆகுது. எங்கன்னா நம்மளோட சன்னியாசிகளை வந்து உயிரோட கொளுத்துறாங்க, உயிரோட கொளுத்திருக்காங்க. அவங்க வந்து கெரோசின் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் ஊத்தி கொளுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்களோட சைக்கிள், அவங்களோட பைக்கு, அங்க இருக்கிற வீடு எல்லாத்துலயும் நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. அண்ட் எங்களுக்கு ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் ஆக்சுவலா கிடைச்சது, ஏன்னா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க எவிடன்சஸ். நாங்க அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு ரஷ் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு மெடிக்கல் அந்த இதெல்லாம் கொடுத்து இப்ப அவர் ஓரளவுக்கு தேறி இருக்காரு. பட் ஆனா அந்த டைம்ல இந்த அளவுக்கு எஸ்கலேட் இருக்கு. எங்க சைட்ல இருந்து நாங்க கண்டினியூஸா புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டினியூஸா எங்க சைட்ல இருந்து நாங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணிட்டே இருக்கோம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அங்க இருக்கிற சரௌண்டிங் போலீஸ் ஸ்டேஷன்ல. ஆனா எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காது. மேக்சிமம் மிஞ்சி போனா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்களே தவிர எஃப்ஐஆர் லெவல் கூட எந்த கம்ப்ளைண்ட் நாங்க கொடுத்ததும் போனது கிடையாது. இது வந்து 2024ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 2024ல நம்மளோட பெண் சன்னியாசிங்க ஒருத்தவங்கள டைரக்டா ரேப் அட்டாக் நடந்திருக்காங்க. அதை வந்து அவங்க கைப்பட எழுதி கொடுத்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அது வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபைல் பண்ணலன்னு நாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போய் இது பெரிய விஷயமா ஆக்குவோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ண சிஎஸ்ஆர் கூட கிரிமினலா இருக்கிறத வந்து சிவில் டிஸ்பியூட்டா மாத்தி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ங்கிற மாதிரி சிஎஸ்ஆர் கொடுத்திருக்காங்க. ஆனா கிளியரா நம்ம பார்க்கலாம், அவங்க கைப்பட எழுதி கொடுத்திருக்கிறது அவங்க மேல நடக்கப்பட்ட அந்த ரேப் அட்டாக் வந்து. சோ இந்த மாதிரி லோக்கல் போலீஸ் வந்து கண்டினியூஸா இந்த லோக்கல் ரவுடிங்களோட அந்த தக்ஸ் கும்பலோட அந்த மாஃபியா கும்பலோட கை கோர்த்து எப்படியாவது நம்மள வந்து அங்க இருக்கிற நம்மளோட ஆக்டிவிட்டிஸை டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம அங்க நடத்துற அந்த சேவைகள் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூஸா முயன்று இருக்காங்க. அதோட அட்டாக்ஸ் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா 2012ல நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஏற்கனவே. அதுக்கப்புறம் 2024ல மறுபடியும் நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா. அதுலயுமே 2 சூட் வந்து ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு. அண்ட் எங்களுக்கு அதுல பாசிட்டிவா ஸ்டே இருக்கு. அதுல வந்து அந்த கணேசன் கும்பல் வந்து அவங்க இன்ட்ரிம் இன்ஜெக்ஷன் கேட்டாங்க, இன்ட்ரிம் ஆர்டர் கேட்காங்க, அது எல்லாமே வந்து குவாஷ் ஆயிடுச்சு. எதுவுமே வந்து அப்ரூவல் வரல அவங்களுக்கு. ஸோ எங்க பக்கம் தான் வந்து நாங்க கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸா சேவை பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸா எங்களோட ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல தான் வந்து 2025ல இப்ப நம்ம பாக்குற அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம பாக்குற அட்டாக் ஆரம்பிச்ச காலகட்டம் கூட நம்ம பார்த்தோம்னா மார்ச் 13ஆம் தேதி ஏற்கனவே வந்து லோவர் கோர்ட்ல 2 சூட் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து யாராலையும் நடுவுல அந்த கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கப்ப நடுவுல யாரும் இது கொடுக்க முடியாது, ஆர்டர் கொடுக்க முடியாது. அதை மீறி அங்கே இல்லீகல், அதை மீறி சப் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு இல்லீகலான ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவிக்ஷன் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வருது. அது வந்து நம்மளோட கைலாச ராஜபாளையத்துல இருந்து மா தீபாவும் உதயகுமாரையும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோட ராஜபாளையத்திலேயே வந்து கடந்த 20 வருஷமா அவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து ஆக்சுவலா லோக்கலா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன எக்ஸாக்டா நடந்தது அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. வணக்கம் சார். ஆ. இப்ப பாத்தீங்கன்னா மகராஜ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கோர்ட் ஆர்டர்ன்றது 12ஆம் தேதியே வந்து உங்களை வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு வந்து போலீஸ், குண்டாஸ் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வராங்க. எங்களுக்கு அந்த ஆர்டர் எதுவும் வரல, கொஞ்சம் காமிங்க அப்படின்னு கேட்குறோம். ஆர்டர்லாம் நாங்கள் எங்ககிட்ட வரல, உங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. அந்த மாதிரி எந்த ஆர்டர் வரலைங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே வாட்ஸ்அப்பில் காமிச்சிட்டு நீங்கள் இதுதான்ட்டு போனாங்க. இல்லைங்க சார், எங்களுக்கு எங்கள் லீகலாக நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னுட்டு நாங்கள் டைம் கேட்டு மறுநாளே நான் போய் சப் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு ஆர்டர் இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து எங்களை வெக்கேட் பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலைங்க மேடம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து கேட்குறேன். அவங்க அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க என் கையில், 13th அன்னைக்கு தான் அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. உடனே நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் கொடுக்குறேன். அண்ட் ஐ வில் கோ அண்ட் அப்ரோச் டு ஹைகோர்ட் லீகலி ஐ வில் கோ அப்படின்னு நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுநாளே நாங்கள் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஃபைல் பண்ணதுல இருந்து 17th நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆகி ஆர்டரிங் வருது. நீங்கள் ஹியரிங் இருக்கு 24th 20 நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஆயிடுச்சு. 24th நான் ஹியரிங் வச்சுக்கிறேம்மா. ஏன்னா பிகாஸ் இது வந்து தேர்ஸ்டே நம்மளுக்கு ஹைகோர்ட்ல சொல்றது, 24thன்றது மண்டே. இது பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு, என்னால சீக்கிரமா விசாரிக்க முடியாது. கோர்ட் பழைய கேஸ் இதெல்லாம் நான் விசாரிக்க வேண்டியது இருக்குது. நான் 24th எலாபரேட்டா நான் ஆர்டர் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சரிங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டை கூட நான் 21th
சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல 6 o'clock கூட நான் அந்த ஆஃபீஸ்ல நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆர்டர் சொல்லியிருக்காங்க மேடம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு வரேன். அண்ட் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல கொடுக்குறேன், சப் கலெக்டர் சேத்தூர் போலீஸ்ல கொடுக்குறேன், சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுத்துட்டு வரேன். மெயிலையும் அனுப்புறோம், ரிஜிஸ்டர் போஸ்ட்லயும் நம்ம அனுப்புறோம். இது எல்லாம் நடக்குது. அப்படி நடந்தும் மறுநாள் பாத்தீங்கன்னா சாட்டர்டே, என்ன கோர்ட் ஏங்க அது அங்க அவங்களுக்கு வேலை கிடையாது. சாட்டர்டே ஒரு 30-40 குண்டாஸோடையும் போலீஸ் விடிஓ ஆர்ஐன்னு வந்து என்னடா இவ்வளவு பேர் வராங்கன்னு கிரகிக்கிறதுக்குள்ளேயே வந்து வெளியே போ. என்னத்துக்குங்க சார் நான் வெளியே போனேன், மண்டே இயரிங் இருக்கு, கோர்ட் ஆர்டர் எல்லாத்தையும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது கூட கேட்கல. டிராக் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு எங்க கிட்ட இருந்த போனை பிடிங்காச்சு, நாங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. சரி பப்ளிக் அங்க பிரஸ் வந்திருக்காங்க, அவங்கள எடுக்க விடல, முதலாளி டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி டெலீட் பண்ண வச்சாங்க. அப்படி தரன்னு எங்களை இழுத்துட்டு போய் வெளியே போடுறாங்க. அந்த வெளியே போடுறது கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அடிச்சு இழுத்துட்டு போய் அங்க எங்களை வேன்ல கூட்டிட்டு போனதுல ஆட்டோல போய் ஏத்திட்டு திரும்பி பார்க்கும்போது எங்க குழந்தைங்க என்ன சார் பண்ணாங்க? ஒரு சனாத்தன இந்து தர்மத்தை வாழ்ந்து வந்தது குற்றமா சார்? இன்ன வரைக்கும் எங்க குழந்தைங்களை காமிக்கல, காணும். இன்னும் இது இருந்தும் இவ்வளவு பண்ணாலையும் எங்க பகவான் எங்களை காப்பாத்துவார். எப்படி நம்ம முன்னோர்கள் ஒரு தெய்வ விக்கிரகங்கள் காப்பாத்துறதுக்காக தான் உயிரை தியாகம் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எங்க சாமி பகவான் நாங்க விக்கிரகத்தை காப்பாத்தணும்னா எங்களையும் சரி எங்க குழந்தைங்களும் அவர் காப்பாத்துவார்ன்ற முழுமையான நம்பிக்கையோட எங்கேயோ இறக்கி விட்ட இடத்துல இருந்து திரும்ப நாங்க எங்களோட கோயிலை நோக்கிதான், கருவறையை நோக்கிதான் வந்தோம். உட்காரும் போது கூட பின்னாடியே ஒரு கேங் ஃபாலோ பண்ணி வந்தது, ஒரு குண்டாஸ். நாங்க உள்ள போய் உட்காடுறோம், பூஜை பண்ணிட்டு இருக்கோம், எங்களை யாரோ பின்தொடர்றாங்கன்னு எங்களால ஃபைன் பண்ண முடிஞ்சது. உள்ள லாக் பண்ணிக்கணும். உள்ள லாக் பண்ண உடனே வெளியே வந்து புஷ் பண்றாங்க, எங்களால போராட முடியல. புஷ் பண்ண திறக்க முடியலன்னு உடனே உள்ளே தாழ்வால் போட்டாண்டா நித்யானந்தா அப்படின்னு கத்துறானுங்க. நாங்க புஷ் பண்ணி நிக்கிறோம். உடனே நீ இவ்வளவு தாங்குறியா, உள்ளே சாவங்கடி நீங்க அப்படின்னு லாக் பண்ணிட்டு போயிட்டு உடனே கரண்ட கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எந்த வித சப்ளையும் கிடையாது, எந்த விதமானதும் கிடையாது. அதுக்கப்புறமும் அந்த நைட்ல 12:30 மணிக்கு போலீஸுன்ற பேர்ல வராங்க ரெண்டு பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எங்களுக்கு லைவ்ல நாங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சின்ன ஓட்ட வழியா எங்களுக்கு நாங்க வச்சிருக்க போன் டார்ச், அந்த போன் டார்ச்ல வெளியே தெரிஞ்சு 2 பேர் கோடாரிய வச்சு கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. சொல்றோம் இந்த மாதிரி கோடாரிய வச்சு உடைச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு போலீஸ்ன்ற போர்வையில வந்திருக்காங்க, போலீஸா குண்டாசா தெரியாது. அந்த நடு ராத்திரியில அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம்னு சொன்ன உடனே அப்படியே போட்டு எஸ்கேப். திரும்ப பாத்தீங்கன்னாக்கா நாங்க போலீஸ்க்கு லேடி ரெஸ்கியூக்கு கால் பண்றோம், 12:30 மணிக்கு கால் பண்றோம், 3:30 மணிக்கு கால் பண்றோம், திரும்ப 4 மணிக்கு சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லயே ரிசீவ் பண்றாங்க. எனது 4 மணி ஆச்சுமா, என்னமா சொல்லுங்கிறீங்க நீங்க, 4 மணிக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர நீங்க எப்படி உடைச்சு உள்ள போனீங்க சார்? நாங்க உடைச்சு உள்ள போல, உள்ள இருக்கிற எங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, வாங்க சார் எங்களை காப்பாத்துங்க, தண்ணி இல்லாத உட்காந்து இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்னு கேக்குறோம். ஆனா 4 மணி ஆச்சுமா, என்னெல்லாம் இப்ப வர முடியாது, கால் ரெக்கார்டிங் இருக்குங்க சார், வரல. 8 மணிக்கு திரும்ப கால் பண்றோம், வரல. இன்பிட்வீன் நாங்க லைவ்ல போயிட்டு இருக்கோம், 12:30 ரேஞ்சுக்கு வராங்க, காப்பாத்த வரல. அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 குண்டாஸ் தான் வராங்க, லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பவே வந்து காமிக்கிறோம், இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பாருங்க வந்துட்டு இருக்காங்க குண்டாசனோடனே மறைச்சிட்டாங்க, அந்த ஓட்டையே மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாங்க காமிக்கிற அந்த லைவ்ல மக்களுக்கு காமிக்கிற ஒரே ஆயுதம் அந்த இடம். அதை திரைய போட்டு அவங்க உட்காந்து ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு பக்கம் போலீஸ், இந்த பக்கம் ஒரு குண்டாஸ் நின்னு மறைச்சாச்சு. மறைச்ச பிரகாலையும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த குண்டாஸ் எல்லாத்தையும் இது பண்றாங்க. உடனே கடப்பாறையை எடுத்துட்டு வந்து உடைக்கிறாங்க சார், குத்துன்னு குத்துறாங்க. கருவறை சார், கருவறை என்ன பண்ணு, குத்தி உடைச்சு எங்களை உசுரோட உள்ளே வச்சு போட்டுருங்க. அவங்களோட மோட்டிவ் நாங்க தானே நிக்கிறோம், எங்களை எப்படியாவது கொண்டு போட்டா யார் வந்து நிப்பா, எந்த ஆதாரம் எங்களால கொண்டு போய் அவங்களால ஸ்டெபிலிட்டியா கொண்டு போக முடியும், இந்த ப்ராப்பர்ட்டி தூக்கிடணும் அப்படின்ற ஒரே மோட்டிவ்ல
உடைச்சி எங்களை உள்ள என் கையில ரத்தமா கொட்டுது. ஒரு சன்னியாசி தலை மேல வந்து விழ பார்த்தது புடிச்சு இழுத்துட்டு. ஏன்னா எங்க பகவான் காப்பாத்திட்டோம். எங்க பகவான் எங்களை காப்பாத்தி பரமசிவன். அதாமா இப்ப நம்ம ஆக்சுவலா இங்க நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா, இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மட்டும் கிடையாது. இது வந்து எல்லா விதத்திலையும் வந்து எப்படி ஒருத்தவங்களை வந்து ஃபுல்லா சித்திரவதம் பண்ணி அவங்கள நம்மளுக்கு அகெயின்ஸ்டா திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் இது என்டையரா. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் உதயகுமார் ஐயா மற்றும் தீபாமா இவங்க மேல வந்து நடக்கப்படுது. அதே மாதிரி அட்டாக் அடுத்து சேத்தூர்லயும் நடக்கப்படுது. இதுல என்னன்னா கோர்ட் கிட்ட இருந்து ஆர்டர் கிளியரா வந்துருச்சு. வந்து ஸ்டே ஆர்டர் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எங்க கூட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, கைலாசம் தான் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதை மீறி கண்டினியூஸா வந்து இந்த அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு. 22ஆம் தேதி 23ஆம் தேதி கண்டினியூஸான அட்டாக். ஏன்னா சாட்டர்டே சண்டே மண்டே ஹியரிங். மண்டே வந்து அவங்களுக்கும் நல்லா கிளியரா தெரியும் அவங்க சைட்ல எந்த விதமான அவங்களுக்கு ரெஃபரன்ஸும் இல்லை, அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனா அதையும் மீறி இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவ்வளவு அட்டாக் நடக்குது. 22ஆம் தேதி குழந்தைங்களை கடத்தி அதுக்கப்புறம் மற்ற எல்லா அட்டாக்கும் நடத்தி இருக்காங்க. 23ஆம் தேதி அதே மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. நாங்க வந்து போலீஸை கூப்பிடுறோம் எங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்ட்டு. அதே போலீஸ் மத்தியானம் வந்து அவங்கள கடத்தி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியில இருக்கிற அந்த டோரை உடைச்சி, நம்ம பார்க்கலாம் அந்த கிளிப்ல, அந்த கருவறையோட டோரை உடைச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியில அங்க கேக்குறோம். ஏன்னா அவங்க தீபாமா கையில வந்து அந்த டோர் ஃபுல்லா கிரானைட் ஸ்லாப் விழுந்து அவங்க கை வந்து அடிபட்டு ரத்தம் காயப்பட்டு கண்டினியூஸா பிளட் ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. எதையுமே கண்டுக்கல. தரன்னு இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இழுத்துட்டு போயிட்டு அங்க சித்திரவதம் பண்ணிருக்காங்க. ரொம்ப கேவலமான விஷயங்கள், ரொம்ப அபியூசிவா நடந்திருக்காங்க. அது என்னால என் வாய வழியா சொல்ல முடியாது. மேபி தீபாமா நீங்க உங்க சைட்ல இருந்து நீங்க ஷேர் பண்ணலாம் அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன அட்டூரியம் நடந்தது அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். சொல்ற கஷ்டம்னாலையும் பப்ளிக்கு இதை தெரியப்படுத்தணும். ஏன்னா என்ன அநியாயங்கள்லாம் பண்றாங்கன்றதுக்காக. உள்ள பாத்தீங்கன்னா எங்க கழுத்துல கத்திய வச்சு எங்க குருநாதர் கொடுத்த அந்த இனிஷியேஷன் பண்ண ருத்ராட்சம் இருக்கக்கூடாது. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் கழுத்துல போட்ட ருத்ராட்ச மாலை இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. கடைசியா இருந்த ஒண்ணு எங்க யக்னோபவித்தம் பூணூல் நாங்க அணிஞ்சு வச்சிருந்தோம். அத பப்ளிக்கா பெண்கள் கூட பாக்கலைங்க சார். மொத்த ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணி கட் பண்ணி அது எங்க உசுரே போயிடுச்சுங்க சார். இதுக்கப்புறம் மானம் போயின்னு எங்களோட யக்னோபவீதம் போன பிரகால எங்களுக்கு என்ன இருக்கு? எங்க குரு கொடுத்த எங்க உயிர் பாதுகாப்பாகவும் சனாதன இந்து தர்மத்தை வாழ்றதுக்காக இருக்கிற மொத்தத்தையும் கட் பண்ணி உருவிட்டாங்க. மானபக வாழ்க்கை அப்படியாவது எங்களை கட் பண்ணி போயிடணும், இவங்க இப்படியே ஓடிடணும் அப்படின்னு பண்ணாங்க. முடியாது. எப்படியாவது பண்ணி எங்க பகவான் பரமசிவத்திலிருந்து நாங்க ஓடிடுவோம்னு பார்த்தாங்க. எங்க பகவான் பரமசிவம் பாதுகாப்பாரு. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நாங்க நிக்குவோம் அப்படின்னு. உடனே அடுத்து அவங்க சொல்றது, இவங்களெல்லாம் இப்படியே வச்சுட்டு இருந்தா தாங்காது, தூக்கி தனித்தனியா ஜெயில போடு, தனித்தனி ஜெயிலுக்கு அனுப்பு அப்படின்னு தனித்தனி ஜெயில் போறேன்னு மிரட்டுறாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே கையெழுத்து எடுத்துட்டு வராங்க. சைன் பண்ணு. அதாவது என்னன்னு எழுதியிருக்காங்க, நீ வந்து கதவை பூட்டி இருக்கிற கதவை உடைச்சி சீலை உடைச்சி நாங்க உள்ள போயிருக்கோம்னு எழுதியிருக்காங்க. முடியாதுங்க சார், இது இல்லீகல். நீங்க பொண்ணு இருக்கிறது ஒண்ணு கூட நாங்க செய்யல, உள்ள இருந்து நீங்க உடைச்சு கூட்டின்னு போறீங்க, நாங்க உடைச்சு உள்ள வந்தேன்னு சொல்றீங்க. முடியாதுன்னு சைன் பண்ண மறுத்த உடனே இவங்க எல்லாரையும் தூக்கி போடு, எல்லாத்தையும் முதல்ல எடுத்து இவங்க நாங்க நிக்க கூடாதுன்றது எங்களை முடிவு பண்ணிட்டாங்க. இதுல இவரு இப்ப என் கழுத்துல கத்தி வச்சு சைன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து சைன் பண்ணாங்க. இல்ல இதுல தவறா எழுதி இருக்கு, சைன் பண்ண முடியாது. அவங்க சைன் பண்ணலன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க என்ன வேணா பண்ணாலையும் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சைன் பண்ண மாட்டியா? அப்போ அவங்களால இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்மள எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அது வெளி உலகத்துக்கு அது வேற மாதிரி இது போலீஸ் ஸ்டேஷன்லயே இவ்வளவு அராஜகம் பண்றாங்க. இத முடிச்சு எடுத்து மேஜிஸ்ட்ரேட்ல நிக்க வச்சு அங்கேயுமே எங்களை போர்ஸ் பண்ணி சைன் பண்றாங்க. அங்கேயுமே நீ சைன் பண்ணலன்னா இங்க இருந்து போக முடியாது, வெளியே போக முடியாது அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அடிச்சாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா எங்களை அடிச்சாங்க அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸை ஐடென்டிபிகேஷன் பண்றேன். அங்க இருந்து ஒரு கண செய்ய பார்த்துட்டு எதுவும் ரியாக்ஷன்ஸ் இல்ல. நீங்க அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க இனிமே அந்த ப்ராப்பர்ட்டில போக கூடாது, போனீங்கன்னா ஒன்னு அரெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா மறுநாள் காலையில 10 மணிக்கு என்னங்க சார் அங்கேயே 10:30, எங்க கிட்ட எந்த ஒரு கேஜெட்ஸ் கிடையாது. எங்க டீமை கான்டாக்ட் பண்ணி நாங்க இப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது.
இது ஒரு காலைல 10 மணிக்கு கூட 2 ஷூரிட்டியோட வரலன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி, இல்ல மேடம் எங்களுக்கு ரெக்வஸ்ட் டைம் என்னன்னா மீறி 10:01 வந்தினாலே உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எங்களை கொண்டு போறாங்க. உடனே போலீஸ் மறுபடியும் சைன் பண்ணு, இதுல சைன் பண்ணு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க திரும்பவும் எங்களை த்ரெட்டன் இப்ப இருக்க எப்படி சேர்த்து இந்த விஷயத்துலங்க இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு தடவை கூட இப்ப வரைக்கும் ரிட்டனா எந்த எஃப்ஐஆருமே வந்தது கிடையாது எங்களுக்கு அகைன்ஸ்டா ஃபைல் பண்ணிருக்கிறது. இப்ப வரைக்கும் கோர்ட் ஹியரிங் முடிஞ்சு நம்மளுக்கு பாசிட்டிவா நம்மளுக்கு ஆர்டர் ஜட்மெண்ட்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 4 நாள் ஆகுது. இப்ப வரைக்கும் எங்க மேல ஃபைல் பண்ணிருக்கிற எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல. நாங்க ஆக்சுவலி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கல, எஃப்ஐஆர் கொடுக்கல, பேல் ஆர்டர் கொடுத்தது, ஷூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதோட ஒரு பேப்பர் கூட இன்னும் வந்துட்டல கையில. நான் கேட்காம இல்ல, போலீஸ்ல போயாச்சு, கோர்ட்ல போயாச்சு. ஓகே மேடம், நீங்க இப்ப கோர்ட்ல வந்து வாதாடும் போது நீங்க சொன்னீங்களா மேம், இந்த 2 குழந்தைகள் வந்து மிஸ்ஸிங்கா இருக்காங்க, அவங்கள வந்து போலீஸ் தான் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வாதத்தை முன் வச்சீங்களா? அதுக்கு இது வார்த்தையை மட்டும் சொல்லாம ஐயா, நம்ம அஃபிடவிட்லயே கொடுத்திருக்கோம். நீங்க நம்ம வீடியோல பார்க்கலாம். கோர்ட்ல இந்த நடக்கிறத நம்ம அஃபிடவிட்டாவே பிரசன்ட் பண்ணோம். இந்த எல்லா அட்ரோசிட்டிஸும், குழந்தைகளுக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயினது, லேடிஸோட இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை, மாங்கல்யம், பூனல், இது எல்லாமே அறுத்தது, இது எல்லாமே நாங்க அஃபிடவிட் வழியாவே கோர்ட்டுக்கு ஆல்ரெடி இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் ஆக்சுவலி. அண்ட் இது நம்ம பார்க்கலாம். இது வந்து சண்டே நடக்கிறதா, மண்டே வந்து ஹியரிங், மண்டே ஹியரிங் ஜஸ்ட் நடக்க போறது. நாங்க எல்லாருமே கோர்ட்ல உட்காந்துக்கோம். ஹியரிங் நடக்கிறது, எங்களுக்கு எமர்ஜென்சி கால் வருது ராஜபாளையம்ல இருந்து. தீபாமா உதயகுமார் ஐயா என்ன சொல்றானா, இங்க வந்து ஒரு டிராக்டர், ஒரு ஜேசிபி வந்திருக்குள்ள. நம்ம வந்து அங்க அவங்க கேக்குறா, இந்த டைம்ல என்ன சீல் பண்ணிருந்தானே சொன்னா நேத்திக்கு ராத்திரி கூடி கோர்ட்ல, இப்ப யாரு வந்திருக்கா? சோ அந்த ஜேசிபி டிராக்டர் அவங்க வந்து உள்ள வரது, அந்த டிரைவர்கிட்ட கேக்குறா, எப்படி உள்ள வந்த? இதுதானே யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அந்த டிரைவர் வந்து சொல்றான், இது தாசில்தார் அனுப்பினா, இந்த ஹோல், இந்த முள்வேலி, இது எல்லாமே இங்க கொண்டு வந்துட்டு அது எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா போட சொல்லியிருக்கா. அண்ட் அத ஒரு போர்ட போட சொல்லியிருக்கா, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு. எங்களுக்கு ஷாக்கா இருந்தது. நேத்திக்கு வேற கணேஷோட ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு எங்களை வெளியில தள்ளினா, இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டு போர்ட போட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் அனதர் ஹாஃப் அன் ஹவர்ல எங்களோட ஹியரிங் நடக்க போறது. நாங்க இமீடியட்டா இந்த ஹோல், இந்த பிக்சர்ஸ் கூட நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அர்ஜென்ட்டா கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் கட்டா நாங்க பிரசன்ட் பண்ணுவோம். இந்த ஹோல் எவிடன்ஸ் லாஸ்ட் 48 hours என்ன நடந்திருக்கு, இப்போ கூட நம்ம பேசுறத, ஒரு ஜேசிபி வந்திருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இடிச்சு போடுறதுக்கு, ஒரு டிராக்டர் வந்திருக்கு அவங்களோட ஃபென்ஸ் போடுறதுக்கு. இது எல்லாமே நம்ம கோர்ட்ல பிரசன்ட் பண்றோம் எவிடன்ஸோட, அஃபிடவிட்டோட. ஜட்ஜ் வந்து இதை பார்க்கற அவர் அழுந்து போறா. அவர் வந்து ப்ராசிக்யூட்டர் ஸ்டேட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டா, இதெல்லாம் உண்மையா? பிபி வந்து முழிக்கிறா. அவர் வந்து சொல்றா, நான் கவுண்டர் போடுறேன், ரிட்டன் கவுண்டர் போடுறேன். இது எல்லாமே நம்ம சொல்றோம், இது நம்ம பேசுறது, ஹியரிங் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கிறது. லாஸ்ட் 48 hours இவ்வளவு நடந்திருக்கு. நாங்க அஃபிடவிட்டாவே கொடுத்துருக்கோம். இந்த மொத்த எவிடன்ஸ் அதோட ஒரு காப்பி கூட நம்ம பிபிட்ட கொடுத்தோம். அவர் வந்து பார்த்துட்டு, நான் கவுண்டர் போடுறேன், ரிட்டன் கவுண்டர் போடுறேன். ஜட்ஜி கேட்கிறா, எவ்வளவு டைம் கேட்கிறாள் கவுண்டர் போடுறதுக்கு? உங்களுக்கு என்ன நடக்கிறது கூட தெரியாதா? பிபி வந்து ஒரு 15 days டைம் மட்டும். ஜட்ஜ் ஃபுல்லா ஃபியூரியஸ் ஆகி, நாளைக்கே நான் ஹியரிங் போடுறேன், இது என்ன நடக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜட்ஜ் என்ன கேட்கிறானா, இது வந்து அவங்க நீங்க ஒத்துக்கிறலா, இது வந்து கோர்ட்ல கேஸ் பெண்டிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லா அஃபிடவிட்ல எல்லாமே போட்டிருக்கோம், நம்ம பெட்டிஷன்ல எல்லாமே போட்டிருக்கோம். 2 சூட்டு பெண்டிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2012 இதே மாதிரி சூட்டு போட்டுட்டு ஆல்ரெடி அது நம்ம ட்ரஸ்ட் ஃபேவரா டிஸ்மிஸ் ஆயிருக்கு. பின்ன திரும்பி 2 சூட்டு போட்டுட்டு அதுல வந்து கோர்ட் கிளியர் கட்டா கணேஷ் ஃபேவரா ஒரு ஆர்டரும் கொடுத்துடல. அவர் கேட்டது இன்ஜங்ஷன், அது இது கேட்டதுக்கு எல்லாமே ரிஜெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணினது ஒரு விஷயத்த கலெக்டர் எப்படி ஆர்டர் போட முடியும்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறா. 2வது கொஸ்டின் என்ன கேக்குறானா, இங்க போலீஸ் வந்து நம்ம வந்து சீல் உடைச்சோம் அப்படி இப்படி சொல்றா. அது உண்மையோ இல்லையோ அது 2வது பட்சம். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறானா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சீல் போடுறதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தா? இதுக்கு பதிலே இல்ல பிபிட்ட. ஒரே ஒரு பதில் தான், நான் ரிட்டன்ல கவுண்டர் கொடுக்கறேன். இதுதான் 24th ஹியரிங்ல நடக்கும்.
ஓகே, நீங்க சொல்லும் போது பார்த்தா இந்த கேஸ்ல ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே உங்களுக்கு எதிராக தான் இயங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இப்போ வந்து நீதிமன்றம், காவல்துறை இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் வரும் காலகட்டத்துல காவல்துறையினரோ இல்ல மற்ற அரசு அதிகாரிகளோ இதுல தலையிடாம இருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? கிடையாதுங்கய்யா. ஆக்சுவலா நீங்க கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இது வந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட் கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டும் நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற லோக்கல்ல நடக்கிற அந்த போலீஸ், அங்க இருக்கிற ரவுடிங்கள் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல விதத்துல பல கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு கண்டினியூஸா சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப கூட குழந்தைங்களை காணும், நாங்க வந்து பல கவர்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட மேல் இடத்து கவர்மெண்ட் அதிகாரிகள் கிட்ட நாங்க ரீச் அவுட் பண்ணிருக்கோம். பல பேர்கிட்ட நாங்க ரீச் அவுட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு டைரக்ட் அண்ட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா கவர்மெண்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா தவறான விஷயம். இப்ப நம்ம பாக்குறது வந்து அங்க லோக்கலா இருக்கிற லோக்கல் போலீஸும் அவங்க வந்து அங்க லோக்கலா இருக்கிற கும்பல், கேங்ஸ்டர்ஸ், மாஃபியா கும்பலுங்களோட சேர்ந்து நடத்துற தாக்குதல் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுலயும் நான் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இங்கிலீஷ்ல வந்து ஒரு வார்த்தை இருக்கு, டீப் ஸ்டேட் அப்படின்ட்டு. இப்ப டீப் ஸ்டேட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றவங்க தான் அந்த டீப் ஸ்டேட். இந்த ஸ்டேட் தான் வந்து கைலாசத்துக்கு அகேன்ஸ்டா இருக்கே தவிர கவர்மெண்ட் கைலாசத்துக்கு அகேன்ஸ்டா கிடையாது. இது கேட்டகரிக்கலா ஐ வாண்ட் டு ரியலி மேக் இட் கிளியர். எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது அந்த டீப் ஸ்டேட் எலிமெண்ட்ஸ் தான் வந்து கைலாசத்துக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றாங்க. லோக்கல் மாஃபியாவோட சேர்ந்து நடத்தப்படுற இந்த தாக்குதல் எல்லாமே. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு இதுக்கு மேல தாக்குதல் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னா, ஆமா, ஏன்னா நடந்துகிட்டே இருந்திருக்கு. எப்போ வந்து நம்மளுக்கு 25th அன்னைக்கு நம்மளுக்கு இந்த கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்து ஃபைனல் அண்ட் அப்சல்யூட் ஸ்டே, ரெண்டாவது தடவை மறுபடியும் ஜட்ஜ் வந்து நம்ம மறுபடியும் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் 3 மணிக்கு ஆர்டர் வருது. 3:30 மணிக்கு இல்லீகலா நம்மளோட கைலாசா சேத்தூர்ல இருந்து நம்மளோட பெண் சன்னியாசிகளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இது வந்து இல்லீகலா நடக்குது. எங்களுக்கே ஆக்சுவலா தெரியல இது நடந்ததுன்ட்டு. இது எப்போ எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, கான்டாக்ட் போயிடுச்சு, ஏன்னா போன் எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க. வேற சில நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை தவறா போர்ட்ரே பண்ணி அவங்களோட சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எங்களுக்கே தெரிய வந்தது, ஓகே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. நாங்க எங்க சைட்ல இருந்து எல்லாரையும் கூப்பிடுறோம், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா கூப்பிடுறோம். ஆனா யாருமே எந்த விஷயமே சொல்லல. நீங்க அந்த கிளிப்பை பார்க்கலாம், எப்படி போலீஸ் வந்து இல்லீகலா நம்மளோட சன்னியாசிகளை வந்து டோரை உடைச்சி அங்க வந்து அவங்களை கைது செஞ்சு கூட்டு போறாங்க அப்படின்ட்டு. இது வந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம், இது வந்து ஹைகோர்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம், அதான் வந்து மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா கண்டினியூஸா அங்க லோக்கல் மாஃபியா வந்து அகெயின்ஸ்டா, ஜுடிஷியரிக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்க எல்லார்ட்டையும் கூப்பிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் நான் பிளே பண்றேன். நைட்டு வந்து எங்களுக்கு கால் வருது, ஒரு கால் வருது போலீஸ் கிட்ட இருந்து இவங்களை பத்தி. அதுல வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து கையெழுத்து பொய் சொல்லி அந்த கையெழுத்து சைன் பண்ணணும், கைலாசத்துக்கு அகெயின்ஸ்டா சைன் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்க எங்க சைடு கிளியரா சொல்றோம், நாங்க பண்ண மாட்டோம். இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும், நாங்க பண்ண மாட்டோம். ஹைகோர்ட்ல என்ன உத்தரவு வந்திருக்கோ அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதை மதிக்காம அவங்க நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் நம்ம கேட்கலாம் இப்போ. இங்க வந்து போலீஸ்காரங்க எங்களை கையெழுத்து போட சொல்றாங்க. மெஜிஸ்ட்ரேட் சைன் பண்ணாதீங்க, போலீஸ் சொல்றது ஒண்ணுமே சைன் பண்ண தேவை இல்லை. அவங்க கிளியரா சொல்லுங்க, இது இல்லீகல் அரெஸ்ட். ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்த அப்புறம் அரெஸ்ட் பண்றது ரைட் இல்ல. அவ Listen, madam. she's my lawyer. Oh, lawyer, Aaron, madam. I will follow her. அம்மா வந்து விட்டுருக்காங்க ஐயா. இந்த அரெஸ்ட் இல்லீகல் ஐயா. எங்க சைடு ஒரு சைனும் பண்ண முடியாது. இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். நாங்க கோர்ட் பண்ண மாட்டோம். சரண்டர் பண்ணி இப்போ அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண நாளைக்கு காலையில 10 மணிக்கு எனக்கு கோர்ட்ல ஆஜராகணும். உங்க இஷ்டத்துக்கு சைன் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க? என்னோட இஷ்டம் இல்லையா, இது ஹைகோர்ட் மதுரையில இன்னைக்கு உங்களோட பிபி நீங்க கேட்கலாம் ஐயா. ஸ்பெசிபிக்கா ஜட்ஜ் வந்து போலீஸ் வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது எங்களுக்கு அகேன்ஸ்டா, இந்த மாதிரி ஜட்ஜ் சொல்லிருக்காயா. நான் என்னோட இது சொல்ல ஐயா, அவங்க சைன் பண்ணா அது கண்டெம்ட் ஆயிடும் ஐயா. அவங்க பண்ணது போலீஸ் பண்ணது இல்லீகல், அது நான் சொல்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் பண்ணா. நீங்க அந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல கேட்டு பாக்கலாங்கயா. நேயர்கள் எல்லாருமே இப்ப நாங்க பிளே பண்ணோம், நீங்களே கேட்கலாம். எப்படி வந்து ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இல்லீகலா அரெஸ்ட் பண்ணிட்டு
இல்லீகலா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எங்களையும் பண்ண வைக்கிறது. அவங்க பண்ணது மட்டும் இல்ல, எங்களை பண்ண வைக்கிறது. சோ தட் மறுபடியும் எங்க மேல தாக்குதல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போலாம் அப்படின்ட்டு. அங்க 3 மணிக்கு போயிட்டு 6 மணி நேரமா என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் அந்த எவிடன்ஸ் நம்மளோட ரெக்கார்டிங் இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதை இப்ப நம்ம எல்லாருமே பார்க்கலாம். விஏஓ வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து பூட்டி இருந்த கதவை வந்து உடைச்சிட்டு போய் உள்ளுக்கு உட்காந்துக்கங்க. நாங்க சொன்னோம், நாங்க பூட்டி இருந்த கதவை உடைச்சிட்டு போய் உட்காரல, நாங்க ஏற்கனவே அங்கேயே தான் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. இப்ப எங்களை வந்து அப்படி கேக்குறாங்களா, அப்போ வந்து உடைச்சது யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி கூட்டிட்டு வரணும், இல்லாட்டி ஆப்போசிட் பார்ட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னா அதெல்லாம் முடியாது, நீங்க உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை விடவே இல்லை. 4 நாளா நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஃபுட் இல்லாம, வாட்டர் இல்லாம, எலக்ட்ரிசிட்டி இல்லாம, ஹெல்த் ரொம்ப 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 ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரவுடிங்க வந்து தட்டுறாங்க, போலீஸ் வந்து தட்டுறாங்க, கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு டார்ச்சர் பண்றாங்க. இன்னும் என்னதான் அனுபவிக்கணும்னு தெரியல இவங்க கிட்ட எல்லாம், குண்டாஸ்கிட்டையும் போலீஸ்கிட்டையும். இதுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். 15 போலீஸ் பக்கம் என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க. நான் தான் தமிழ் பேசுவேன், என் கூட சாரதா சாமி இருந்தாங்க. சாரதா அம்மா விட்டுட்டு இந்த அம்மாவுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வந்தோட்டி, நீ கையெழுத்து போட போறியா இல்லையா இந்த பேப்பர்ல, போட்டாதான் உன்னை வந்து வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி பயங்கரமா அபியூஸ் பண்ணி, உன் மூஞ்சிலேயே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் காட்டி, உன்னை வந்து கொன்னு போட்டுட்டா கூட பரவாயில்ல, அந்த சேத்தூர்லயே உங்களை எங்கேயாச்சும் கண்டுதுணுமா வெட்டி போட்டு இறையாக்கிட்டா கூட ஒன்னும் தெரிஞ்சுக்காது, நீங்கெல்லாம் ஒரு பெரிய டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அபியூசிவான வேர்ட்ஸை பேசிட்டு, எங்க இருந்துதான் நம்மளுக்குன்னு டார்ச்சரா வந்து சர்ச்சுங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 5 போலீஸ்மேன் 4 விமன் போலீஸ் எல்லாருமே வந்து அபியூஸ்லாம் டாக் பண்ணி ரொம்ப வந்து என்னை கையெழுத்து போட போறியா இல்லையான்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா நான் கடைசி வரைக்குமே போடல. ஸோ நம்ம பார்க்கலாங்கயா எந்த அளவுக்கு சித்திரவதம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா நம்ம கூட கைலாசா சேத்தூர்ல இருந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க. இப்போ கூட கைலாசா சேத்தூர்ல வந்து அவங்க உடைச்சி போட்ட எலக்ட்ரிசிட்டி போல்ஸ், எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அங்க இருக்கிற லோக்கல்ல நம்மளோட பொருள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. இன்னுமே வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ், குடிக்கிறதுக்கு தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், குக் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப கூட நம்ம பெண் சன்னியாசிகள்லாம் வந்து அங்க இருக்கிற கீழே இருக்கிற நாலா கிட்ட இருந்தா தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு விறகு அங்கிருந்து பொறுக்கி அதை வச்சுதான் அங்க வந்து உயிர் காத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா நம்ம கூட இப்போ டார்ச் சைட்ல தான் போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். நித்யானந்தம் சுதாத்மமா. நித்யானந்தம், எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, வெளியில இருக்கிற லைட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. இருட்டுல உட்காந்து டார்ச் லைட்டே எங்களுக்கு போக்கஸ் வச்சு அதுல இருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ராஜபாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எடுக்கிறேன், நாங்க மெஜிஸ்ட்ரேட் போவாங்க. அதுக்கப்புறம் விஷயம் கேட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க அங்க இருந்து வந்து பார்த்தா என்னோட துணிமணி, ட்ரெஸ், உள்ளுக்க எல்லாத்தையும் போட்டு வெளியில போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க. உள்ளுக்க வந்து 15,000 மதிப்புள்ள சாப்பாடு உணவு பொருட்கள் எல்லாம் திருட்டு போயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி இல்ல, போர்வெல்ல வந்து தலை தூக்கி போட்டு தண்ணி ஊத்திட்டாங்க. சிலிண்டர் வச்சிருந்தோம், ஒரு ஸ்டவ் வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒண்ணு வச்சிருந்தோம். எல்லாமே திருட்டு போயிடுச்சு. கார்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ், ஏன்னா மம்முட்டி, கடப்பாறை, சுத்தியிலு, உளி எல்லாம் போயிடுச்சு. ஏனிய ஒண்ணு திருடி எடுத்துட்டு போயிட்டாங்க. கதவுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்க நாங்க உள்ளுக்க நுழைஞ்சோம்னா தாழ்பால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 ரூம்லயும் உள்ளுக்க வந்து தாழ்பால் இல்லாம இருக்கு. போட்டு உடைச்சு குத்தி எல்லாத்தையும் சேதாரம் பண்ணி, எல்லாத்துக்கும் மேல என்னை வந்து குரு இல்லாம அனாதையா நடு ரோட்ல நைட்டு 12-11 மணிக்கு வந்து இறக்கி விடுறாங்க. குரு இல்லைங்கிறதுக்காக நான் எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும்னு எனக்கு தலையெழுத்துக்கா? எனக்கு சிவ தீட்சை கொடுத்து சிவ வழிபாடு பண்றதுக்கு டெய்லி ஓம் ஹம் சிவாய நமக 11 முறை உச்சாரணம் பண்றேன். விசேஷ கண்டமாலா வந்து பண்றேன், கண்டமாலா உச்சாரணம் பண்ணிட்டு இருக்கேன். சிவதீட்சை வாங்கி 18 வருஷமா நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். விசேஷ தீட்சை வாங்கி 24 மணி நேரமும் நான் கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கேன். டெய்லி இந்த சிவலிங்கத்துக்கு, ஸ்பட்டியலிங்கத்துக்கு டெய்லி சிவ பூஜை பண்ணாம நான் தண்ணி குடிக்கிறது இல்ல. 18 வருஷமா என் குரு எனக்கு தீட்சை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னோட சென்டிமெண்டே இதுதான்.
ஆனா நான் எங்க போய் சொல்லி என்னை அடிச்சுட்டு செத்துடலாமான்னு இருக்கேன். குருநாதர், என் சென்டிமெண்ட், என்னோட உயிருக்கும் மேல குருவை அம்மா அனாதையாக்கி நான் கும்பிடுற குருவோட போட்டாவை உடச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? வேற வழி இல்லாம உயிரோட இருக்கேன். ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் என் குரு வந்து இந்த இதுல வந்து இதை கேட்கறது யாருமே இல்லையா? என் குரு என் பையனை வந்து அவரோட பாதை என்னைக்கு தெரியும், அவரோட பாதை என்னைக்கு வரையும் சொல்லுங்க. எனக்கு யாரு வந்து நீதி போறீங்க? தர்மமே இல்லை, எங்க போனாலும் தர்மம் இல்ல. இது மனித சோழன் தான், இது வந்து சுந்தரேஸ்வர பரமா மீனாட்சி வாதம் பண்ணா எங்க எனக்கு நீதி. அதாவதுங்கய்யா, நீங்க அந்த என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அவங்க வந்து அநீதி இழைச்சது மட்டும் கிடையாது, இப்போ எங்க மேல நடக்கப்படுற இந்த தாக்குதலோட காரணமே வந்து பார்த்தா டைரக்டா வந்து நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தை வந்து காத்து ஹிந்து சனாதன தர்மத்துக்காக உழைச்சு எல்லாமே வந்து புனரமைச்சிருக்காரு நம்மளோட பகவான் நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்கள். அவரோட இந்த மிகப்பெரிய அந்த ரிவைவலை வந்து எப்படியாவது இங்க நாசப்படுத்தணும், அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற முயற்சி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட முன்னோர்களை நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்கிட்டா கூட 1600 வந்து நம்ம பார்த்தோம்னா முகல் இன்வேஷன்ஸ் டைம்லாம் நடந்தப்போ அவங்க வந்து அவங்களோட 20,000 வைணவர்கள் வந்து கோவிலை சுத்தி இருந்து அங்க ரங்கநாத பெருமானை வந்து அவங்க காப்பாத்தினாங்க. அவங்களோட உயிரை தியாகம் செஞ்சு அவங்க காப்பாத்தினாங்க. ஏன்னா கோவில்ல இருக்கிற அந்த தெய்வங்களை விக்கிரகங்களை வந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் பரமசிவன் நம்மளை காப்பாத்துவாரு, குரு நம்மளை காப்பாத்துவாரு. பரமசிவனோட நேரடியா அவதாரமா இருக்கிற பகவான் நித்யானந்த பரமசிவம் அவர்கள் எங்களை கண்டிப்பா காப்பாத்துவாரு. ஆனா அவங்களோட உற்சவ விக்கிரகங்களா இருக்கிற மூர்த்திகள் அவங்கள வந்து நம்ம தான் காப்பாற்றணும். ஏன்னா அவங்க வழியா தான் நம்மளால கடவுளை வழிபட முடியுது. அந்த சக்தியை வந்து அந்த கொள்கையை வந்து அழிக்கணும். ஏன்னா கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு வந்து அந்த உற்சவ மூர்த்திகள் விக்கிரகங்கள் வழியா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 1000க்கு மேற்கொண்ட கோயில்கள் வந்து கைலாசம் வந்து உலகம் முழுவதும் வந்து நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். இப்போ இங்க வந்து நம்ம கண்டினியூஸா பண்றதுனாலதான் இந்த அட்டாக். ஆனா என்ன ஆனாலும் சரி, நாங்க வந்து சனாதன தர்மத்துக்காக நிற்போம். நாங்க எங்களோட உயிர் தியாகம் பண்ண தயாரா இருக்கோம். ஏன்னா பகவான் நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்களே வந்து அவரோட உயிர் தியாகம் செஞ்சுதான் வந்து இன்னைக்கு கைலாசத்தை அமைச்சு உலகத்துக்கு வந்து கண்டினியூஸா எவ்வளவோ அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்டினியூஸா மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி நாங்களும் வந்து நாங்க எங்களோட தியாகம் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சு சனாதன தர்மத்துக்காக நிற்போம். கடவுள் பகவான் நித்யானந்த பரமேஸ்வரம் அவர்கள் கண்டிப்பா எங்களை காப்பாத்துவாரு. இப்ப நடக்கிற இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்லையுமே கண்டிப்பா எங்களுக்கு வெற்றிகரமா எங்க பக்கம் தான் வந்து வெற்றி வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை நாங்க நம்பி இருக்கோம். மக்கள் நேர்ல பாக்குற மக்கள்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விருப்பப்படுறது இதுதான். என்னன்னா, இப்போ என்ன ஜஸ்டிஸ் எந்த சைட்ல இருந்து நம்மளுக்கு வந்தாலும் லோக்கல்ல இருக்கிற ரவுடி கும்பல் வந்து கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப அடுத்த ஹியரிங் வந்து April 7th வந்து தள்ளி போடப்பட்டிருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல ஸ்டேட் அங்க இருக்கிறவங்க வந்து ஆப்போசிட்ல வந்து எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டதுனால ஷார்ட் டேட் கொடுத்திருக்காங்க April 7th. ஆனா இது வரைக்கும் கூட கண்டினியூஸா அங்க வந்து ரவுடிகள் வந்துட்டு இருக்காங்க, போலீஸுங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, எந்த விஷயமும் தெரியல. நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் எங்க சைட்ல இருந்து. ஆனா மக்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விருப்பப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், இதுல வந்து தாக்கப்பட்டவங்கள் நாங்கள். ஆனா பல மீடியா சேனல்கள் இது எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னா, நாங்க இல்லீகலா, நாங்க தவறா வந்து இருந்து நாங்க தப்பு பண்ற மாதிரி மக்களுக்கு காமிக்கிறாங்க. இது வந்து தவறான விஷயம். ஃபேக்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நாங்க எல்லாருக்குமே கொடுத்திருக்கோம். இதுக்கான ஆதாரங்கள், எவிடன்சஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. மக்கள் நீங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க, யாரு தாக்கப்பட்டிருக்காங்க, யாரு தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து பேசு தமிழா பேசு நேயர்கள் எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுற விஷயம். ஓகே, நன்றி. ரொம்ப நன்றிங்க நித்யானந்தம். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ
அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.